அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள் இப்படி இருக்கிறது. மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க, மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. இனி வெல்ல யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஆனால் இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் பொழுது நிறைய ஞானிகளை தேடி செல்லுங்கள், அமைதியை தேடி செல்லுங்கள். அமைதியாக இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, கூலாக இருங்க, அமைதியாக இருங்க. உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். ராசிநாதன் 8இல் மறைவது அத்தனை. இந்த மே 10ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். சூப்பருங்க. அப்போ பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்றாக சேரும். இருங்க, அமைதி ஃபுல்லாக முடிக்கல. 7 குடைய செவ்வாயோடு சேரும் பொழுது ஃபாரின் போகிறதுக்காக பணம் கட்டுறேன் சார், கனடா கூட்டு போகிறேன்னு சொல்லி எங்கிட்ட பணம் வாங்கினாங்க சார், வாங்கின பணத்தை கொடுத்ததோடு சரி எங்கே போனான்னு தெரியல. இந்த வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, இப்படி ஆயிடக்கூடாது. உடம்பை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி ஓடிப்போனவருக்கு 9ஆம் வீட்டில் குருன்னாங்க. குரு பகவான் உங்களுக்கு பணத்தை அள்ளித்தர தயாராக இருக்கார். 9ஆம் வீட்டில் யாரோட சேர்ந்து இருக்கிறார்? ராசிநாதனோட. இப்போ நான் சொன்ன பாருங்க. அப்போ நீங்கள் என்ன, மே 15லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? யூனிட் பி மோஸ்ட் நண்பர்களே, இது மோசமான நேரம். திரும்ப சொல்லுங்கள், மீதில் நீங்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள் இப்படி இருக்கிறது. நண்பர்களே, இந்த மே மாத பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஜேர்னியை கொடுக்க போகுது. என்ன அப்படின்னா, இந்த மாதம் நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவாகவே நடந்துகிட்ருக்கு. என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்க கூட, என்ன ராம்ஜி சார் நீங்கள் கூட நெகட்டிவாக சொல்கிறீங்க என்று கேட்பார்கள். ஆனால் உண்மை என்னவோ அதுதான் நம்ம சொல்லணும். ஸோ எதற்கு சார் இந்த பீடிகை, இப்போ எனக்கு என்ன சார் நடக்க போகுது என்று நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு வார்த்தை, நான் இதை எப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில், அதற்கு நான் என்ன செய்யணுங்கிறத அடுத்த வார்த்தை. என்ன நடக்கும்? வழக்கு வரும், வம்பு வரும். வழக்கு வம்பு உங்களை தேடி வரும். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போ வரும்? மே 14க்கு அப்புறம் வரும். சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். யாரோட? புதனோட. அவர் உங்களுக்கு 12 கூடியவர். ஒரு நல்ல விஷயம், 12 கூடியவர் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது. சூப்பர். ஆனால் கூடவே சேர்ந்து என்ன வரும்? பணத்தோடு சேர்ந்து உங்களுக்கு வம்பு வழக்கும் வரும். கட்டாந்தரையில் ஒரு துண்டை வீரித்தால், அந்த மாதிரி பாட்டெல்லாம். மெத்தை வீரித்தேன், சுத்த பன்னீர் தெளித்தேன், தூக்கம் வரவில்லையே, அது இந்த காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வருந்தக்கூடிய ஒரு நேரம். மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க, மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. இனி வெல்ல யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஆனால் தூக்கம் மட்டும் இல்லை. ஏன்னா 8 கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது 12 கூடியவனோடு சேர்ந்து புதனோடு, புதன்னா கட்டில்னு அர்த்தம். 12ஆம் இடம் தான் ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்குற இடம். அது 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட சுக்கிரனோடு சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அது அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, வானம் இடிந்து தலையில் விழுந்து விடுமோ. ஒன்றும் ஆகாது. நன்றாக ஒன்றுமே இல்லை, நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு என்றைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ அன்றைக்கி ரொம்ப எளிமையாகிடுவீங்க. சிம்பிள், அவ்வளோதான். தேடுதலை நிறுத்திடுங்க. தேடுதலை நிறுத்திட்டிங்கன்னா நிம்மதி வந்துடும். எதையும் தேடாதீங்க, அவ்வளவுதான். என்ன திடீர்னு ஞானமெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க ராம்ஜி சார்? காரணம், உங்களுக்கு இப்போ ஞானம் தான் தேவை. காரணம், இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் பொழுது நிறைய ஞானிகளை தேடி செல்லுங்கள், அமைதியை தேடி செல்லுங்கள். அமைதியாக இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், கூலாக இருங்க, அமைதியாக இருங்க. உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். ராசிநாதன் 8இல் மறைவது அத்தனை மோசமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா சார்? நான்லாம் ஒரு நாள் கம்பெனியில் எத்தனை பேரை பார்க்குறேன், எத்தனை பேர் நான் மேனேஜ் பண்ணுறேன் தெரியுமா? சந்தோஷம். அந்த லீடர்ஷிப் இருந்தால் உங்களுக்கு இது தேவையில்லை, விட்டுருங்க. இப்போது 10ஆம் உங்களுக்கு வந்து எங்கள் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். பாரு, சூப்பராக இருக்குது. இந்த செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் எப்பொழுது? இந்த மே 10ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். சூப்பருங்க. அப்போ பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்றாக சேரும். இருங்க, அமைதி ஃபுல்லாக முடிக்கல. 15 தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் 11 கூடிய பாதகாதிபதி சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பெற்றிருக்கார். எப்போது? மே 10 வந்தவர் 5 தேதி வரைக்கும், 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடு சேருகிறார். ஒரு வகையில் நன்மை. எப்போ நன்மை? 15ஆம் தேதி சூரியன் உங்களை விட்டு நவர்ற வரைக்கும் அது நன்மை கிடையாது. அப்போ நீங்கள் அந்த 5 நாள் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்து பரம சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் சண்டை எல்லாம் முடிஞ்சுவிடும். இந்த முதல் 5 நாள் 10 to 15 வரைக்கும் நீங்கள் பாதகாதிபதியோடு சேர்ந்த செவ்வாய் என்பதால் உங்கள் ஒய்ஃப் கூட பெரிய சண்டை வரும். சண்டை வந்த போக்கிலே 15ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும்.
எதுக்கு சார் இந்த பாயிண்ட் அப்புறம் சொல்கிறீங்க? 5 நாளைக்கு ஒரு பலனா சார்? அந்த 5 நாளில் நீங்கள் ஃபெட்டப் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பலனை சொல்கிறேன். அந்த 5 நாள் இப்படி வந்துச்சுன்னா அமைதியாக ஐபிசியில் சொல்லியிருக்காங்கல்ல, ஆமாம் 16ஆம் தேதி வரட்டும், அப்புறம் பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறமா ஒய்ஃப்ட்ட போய் ஐ லவ் யூ சொல்லி பாருங்கள், கூல் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் கூல் ஆகாத அவங்க 16ஆம் தேதி கூல் ஆவாங்க. இது கூடவா சார் ஜோசியத்தில் தெரியுது? கண்டிப்பாக தெரியும். ஏனென்றால் 11 கூடிய சூரியன் உங்களுக்கு ஜென்ம எதிரி, அவன் பாதகாதிபதி, அவன் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறான். 7 குடைய செவ்வாயோடு சேரும் பொழுது ஃபாரின் போகிறதுக்காக பணம் கட்டுறேன் சார், கனடா கூட்டு போகிறேன்னு சொல்லி எங்கிட்ட பணம் வாங்கினாங்க சார், வாங்கின பணத்தை கொடுத்ததோடு சரி எங்கே போனான்னு தெரில. இந்த 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 இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். தகுதி சுற்றில் பாஸ் ஆனால் போகலாம், இல்லைன்னா வேண்டாம். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒய்ஃபுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மனசோட வச்சுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் தற்காத்துக்கணும். அப்போது 7ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறும் பொழுது ஃபாரின் யோகங்கள் வருகிறது. ஆனால் அந்த 5 நாளைக்கு அப்புறம், 15 தேதிக்கு அப்புறம். சரி, இந்த சூரியன் எங்கே வரார்? இருந்து 8ஆம் இடத்துலேயே வரார். எங்கே? ரிஷபத்துக்கு. ஏற்கனவே 8 கூடியவன் ஆட்சி. அங்கே போய் இந்த பாதகாதிபதி சூரியனும் 8ல் வந்து உட்கார்றார். உண்மையே சொல்ல போனால் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்தில் வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப 8ங்கிறதுக்கு ஆயுள்னு ஒரு பொருள் இருக்குது நண்பர்களே. இது மோசமான நேரம். திரும்ப சொல்கிறேன், மீதியெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் இதெல்லாம் வேண்டாம். இப்படி காலங்காத்தால் எந்திரிச்சோன்னு இதை பேச விரும்பலை. இந்த சூரியன் அப்படிங்கிறது பாதகாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க, இல்லைன்னா மருத்துவமனை செல்ல நேரிடும். மீதி உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். திரும்ப இதை சொல்கிறேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இதுக்கு பேர் கண்டம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், மீதி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, இப்படி ஆயிடக்கூடாது. உடம்பை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி ஓட்டாதீங்க. அல்லது சில பேர் ரிஸ்க் எடுப்பீங்க, நான் பெரிய பாடி பில்டராக போகிறேன், இந்த இதெல்லாம் போட்டுக்கிறேன், ஊசிலாம் போட்டு, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீர சாகசம்லாம் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா அது ஆபத்தாக சென்று முடியும். அல்லது சில பேர் இந்த கைத்தை கட்டிட்டு தொங்குறது, இந்த பாம்பை கழுத்தில் போட்டுக்கிறது, இந்த வீர சாகசம்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆபத்து எந்த வடிவிலும் வரும். பிராணஹத்தின்னு, பிராணத்துக்கு ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் அரசை விமர்சனம் பண்ணுறவங்க, புரட்சிகரமான பதிவுகள் எழுத போகிறேன், நான் அரசை கிண்டல் பண்ணுறேன், சும்மா விளையாட்டுக்கு தான் என் மனசில் தோன்றதை பண்ணுறேன், பண்ணாதீங்க. சீரியஸாக வேறு மாதிரி ஆகிடும். அரசே நடவடிக்கை எடுத்துரும் உங்கள் மேலே. அதனால் அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். என்ன சார் இது காலங்காத்தாலும் 8 மணிக்கு எடுத்தால் இப்படியே சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது சார். அப்படி தான் இருக்குது நேரம். உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வகையில் நல்லது என்னென்னா, 3-6 கூடிய சனி பகவான் 12ஐ பார்த்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு தொழிலில் சூப்பராக்கி கூட்டு போகிறார். நல்லா இருக்குது நேரம், வேலை சூப்பராக இருக்குது. பிரச்சனை ஒய்ஃப் கிட்ட, நம்ம ஏன் போய் சொல்ல போகிறோம், மாட்டிக்க போகிறோம். பிரச்சனை அரசுக்கிட்ட, நம்ம ஏன் அரசு விமர்சனம் பண்ண போகிறோம். நமக்கு ஏன் வழக்கு வருது? நம்ம தப்பு பண்ணால் தானே வழக்கு வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்னதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? போலீஸ்காரர் வரார், ஜாக்கிரதைங்கிறேன். இது யாருக்கு ஜாக்கிரதை? என் மனசில் எந்த தப்பும் இல்லை. போலீஸ்காரர் வரட்டும், குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ சார், சாப்பிட்டீங்களா சார்னு கேட்கலாம். நான் தப்பே பண்ணல, நான் ஏன் பயப்படணும்? தப்பு பண்ணவன் தான் போலீஸை பார்த்து பயப்படணும். அதில் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சார் இந்த மனசில் வச்சுக்கோங்க. அப்போது 11 கூடிய சூரிய பகவான் 8ல் இருந்தால் வழக்கு வரும். வழக்கு யாருக்கு வரும்? தப்பு பண்ணுறவனுக்கு வரும். எனக்கு ஏன் வரப்போகுது? இதில் கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் கிளியர். அவ்வளோதான். நீங்கள் கணக்கு வழக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்ஸேஷன் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. அரசு விஷயங்களில் தலையிடாதீங்க. வேறு ஏதாவது தேவையில்லாத வேலைகளில் மாட்டிக்காதீங்க. ரைட். இப்போது ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னாங்க. குரு பகவான் உங்களுக்கு பணத்தை அள்ளித்தர தயாராக இருக்கார். 9ஆம் வீட்டில் யாரோட சேர்ந்து இருக்கிறார்? ராசிநாதனோட. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஆபத்து வருகிறது, அலிபாபா குகைக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கு போகிறீங்க, இதெல்லாம் சொன்ன பாருங்க. இதெல்லாம் எத்தனை நாள்? மே 15லேருந்து 25, ஜஸ்ட் 10 days. என்ன சார் இதுக்கு ஒரு 5 daysங்கிறீங்க, அது ஒரு 10. சார் இது மாத பலன் சார், மொத்தமே 30 நாள் தான். அதில் 5 நாள் 10 நாள் தான் உங்களுக்கு நான் ப்ரிசிஷன் எடுக்க முடியும். எனக்கு நிர்வாகம் சொன்னது என்னென்னா, ப்ரிசிஷனாக 5 நாள் 10 நாள் வரைக்கும் நீங்கள் ப்ரிசிஷனாக கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நான் அந்த 10 நாள் கூட உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இந்த 10 நாள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த வழக்கு வராது. அப்போ நீங்கள் என்ன, மே 15லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். மற்றபடி அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் புதனோட சேர்ந்துடுறார். சுக்கிரன் குருவோடு சேர்ந்து விடுகிறார். இந்த 25 தேதியில் குரு பகவான் என்ன பண்ணுறார்? அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமாக சேர்ந்து பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால். ஏன்னா குரு உடம்ப தானே பார்க்குறாரு உங்களை. மகனே ஏன் கவலைப்படுகிறாய் 6 அப்படின்னு சொல்லி குரு பகவான் உங்கள் உடம்பை பார்த்துடுறார் சுக்கிரனோட சேர்ந்து. ராசியாதிபதி வேற அவர். அப்போது இவ்வளோ பெரிய வேவ், அப்படி சுனாமி இப்படி எழுந்த சுனாமி 25ஆம் தேதிக்கு அப்புறம் கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கலாம். உங்களை ஒன்றும் பண்ணல. அப்போ நீங்களும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? சுக்கிர பகவானை வழிபடணும். அவர் தாங்க ராசிநாதர். சூரிய பகவானோட சேர்த்து வழிபடணும். எப்படி? சூரியனுடைய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சூரியனை வழிபடணும்.
வெள்ளிக்கிழமைகளில் சூரிய ஹோரையில் இவங்க 2 பேரும் வழிபடணும். இந்த காம்பினேஷனில் வழிபடணும். தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கண்டிப்பாக கேளுங்க. ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். சூரியனுக்கு பிடிச்சது என்ன? கோதுமை தானியங்கள் சிவன் கோயில் அப்படி இப்படி விசிறி போடணும். அங்கே இருக்கிற மாடப்புறாக்கள் சாப்பிட்ட பூதகணங்கள் சாப்பிட்ற மாதிரியாம். அதே மாதிரி 2வது விஷயம் 3வது விஷயம் என்ன? கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி மாதிரி உணவுகளை நீங்கள் இல்லாதவர்களுக்கு தர வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை விட்டுருவார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுக்கிரனும் சூரியனும். அடுத்ததாக நீங்கள் சூப்பர் ராசியான உங்களை காப்பாற்றுற ஒரே கடவுள் குரு பகவான் மட்டும்தான். ராசியான நம்பர் 3, ராசியான கடவுள் தட்சிணாமூர்த்தி, ராசியான திசை வடக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24 தேதிக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிற நாட்கள், அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள். இதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்கணும் என்றால் 17ஆம் தேதி மே மாதமும் 18ஆம் தேதி மே மாதமும் சத்தமே இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இந்த 2 நாட்கள் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன சார் பயமுறுத்தி விட்டீங்களே சார், இங்கிட்ட ஒரு 5 நாள் அப்புறம் ஒரு 10 நாள் மீதி 15 நாள் உங்களுக்கு ஃப்ரீ தான், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆக ஹாப்பியாக இருங்க. இப்படி போன்ற பிரச்சனைகள், நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் சார், ஒரு வழக்கு போயிட்டுருக்கு சார், சொத்து ரீதியான வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு சார், ஏற்கனவே பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு, போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன், எனக்கு பிரச்சனைகள் இருக்குது என்றால் கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என்ன? என் கூட பேசுகிறது தான். நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள். இங்கே போயிட்டுருக்க இந்த QR கோடு டிவிலேயோ அல்லது உங்கள் மொபைல்லையோ போயிட்டு இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.